ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பவுன்மவுத் பீச் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பயர் வந்திருந்தோம். இது வந்து பீச்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்தால் இந்த டைஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பீச்சுக்கு நடுவில். ஸோ அதுதான் பவுன்மவுத் பயர் சொல்லுவாங்க. கொஞ்சம் வாக் பண்ணி போகிற மாதிரி இங்கே பிளேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் அதில் ஜஸ்ட்டு வாக் பண்ணி அந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்காக போனோம். ஆக்சுவலாக யூகேயில் இருக்க எல்லாருமே சம்மரை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அங்கே. பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து பர் இயர்லேயே வந்து 3 months கிட்ட தான் அவங்களால வந்து சன்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் இந்த சம்மர் சீசனில் என்ன பண்ணுறாங்க, ஹாலிடே டைம், வீக்கெண்ட்ஸ் டைம் எல்லாமே வந்து இந்த மாதிரி லீவ் டைமில், கிட்ஸுக்கு லீவ் டைமில் எல்லாருமே வந்து இந்த பீச் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்களுக்கு விட்டமின் டியே கிடைக்காது. பிகாஸ் இங்கே அந்தளவுக்கு சன் இல்லாததுனால அவங்களுக்கு அந்த விட்டமின் டி கிடைக்கணுன்றதுனால என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இந்த சன்ஸ்க்ரீன் அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அவங்க நிறைய திங்ஸ்லாம் கொண்டு வராங்க. லைக் பெட்ஷீட்டு, மேட் அந்த மாதிரி கொண்டு வந்து அதை பீச்சில் போட்டு அதுக்கு மேலே அவங்க படுத்துட்டு இந்த சம்மரை வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. கிட்ஸ் வச்சுருக்கவங்களாம் அந்த டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை நிறைய பெரிய பெரிய அம்ப்ரெல்லாஸ் கொண்டு வந்து அதுக்கு கீழே உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ப்ளஸ் நல்லாவே அவங்க தண்ணியிலலாம் குளிக்கிறாங்க. கிட்ஸ் எல்லாருமே நல்லா ஸ்விம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்க பீச்சே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மளாம் பீச்சுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் ஒரு 1 or 2 hour இருப்போம். அவங்க ஒரு ஹோல் டேவே பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டியும் எல்லாமே பண்ண வைக்கிறாங்க கிட்ஸ் எல்லாமே. டோட்டலாக அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த பிளேஸ் வந்து பீச் வந்து அவங்களால எல்லா பிளேஸ்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியல. பர்டிகுலர் பிளேஸில் இருக்கவங்களால மட்டும்தான் பீச் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால இங்கே இருக்கவங்க மேக்ஸிமம் ரொம்ப லாங்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து அவங்க இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பட் ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருந்தது. பிகாஸ் நம்மளோட பீச்லலாம் நான் இவ்வளோ க்ரௌட் பார்த்ததில்ல. தான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ க்ரௌட் பீச்சில் பார்க்குறேன். ப்ளஸ் வாட்டர் வந்து ரொம்ப பியூராக இருந்துச்சு. ஐ மீன் கொஞ்சம் டஸ்கி கலர் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கீழே இருக்க சாண்ட் தெரிகிற அளவுக்கு வாட்டர் அவ்வளோ பியூராக இருந்தது. ப்ளஸ் அலையுமே பெருசாக இல்லை. அதனால் அவங்க ஈஸியாக கிட்ஸ் எல்லாருமே, பசங்க குட்டீஸ் எல்லாருமே குளிக்கலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஓவராலாக அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அது மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே இந்த டைஸ்க்கு மேலே நின்று நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த டைஸே வந்து நியர்லி ஒரு 500 meters வரைக்கும் இருக்குது பீச்சுக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ அந்த டைஸ்க்கு மேலே போனால் நல்ல கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி சம் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ப்ளஸ் பெரியவங்க விளையாடுற ஜிப்லைன் அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் காஸ்ட்டு. அதில் வேணுன்றவங்க போய் விளையாடுறாங்க. பட் இதில் வந்து ரொம்ப லிமிட்டட் க்ரௌட் தான் இருந்தாங்க. பட் ஆனால் பீச்சில் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்களுமே அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்து நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.